இனிமையான தருணத்தை பாலில் செய்த தமிழ் இனிப்புகளுடன் கொண்டாடுங்கள். தமிழ் மில்க் ஸ்வீட்ஸ். ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ் வித் தமிழ் மில்க் ஸ்வீட்ஸ். சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த வாரம் நாம பார்க்க போற கடைசி திரைப்படம் அநீதி. வசந்த பாலன் இயக்கத்தில் அர்ஜுன் தாஸ் அப்புறம் துஷாரா விஜயன் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியாயிருக்கும். இந்த படம் ஒரு டார்க் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அண்ட் கூடவே ஒரு கிரைம் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஒரு சோஷியல் கமெண்ட்ரியும் படத்தில் இருக்கு. ஓவராலாக இந்த படம் எப்படி இருந்துச்சு, முக்கியமாக டைரக்டர் வசந்த பாலன் கடைசியாக ஜெயில் அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்துருந்தாரு. அது கொஞ்சம் அவருக்கு ஒரு சரிவாக இருந்துச்சு. ஸோ அந்த விஷயம் தாண்டி இந்த படம் இம்ப்ரெஸ் பண்ணுதா, அவருக்கு ஒரு கம்பேக்காக இருந்துச்சா, இதெல்லாம் இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போடணும். அநீதி படத்தோட ஒன்லைன் பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அர்ஜுன் தாஸ், துஷாரா விஜயன், வனிதா விஜயகுமார், பரணி, அப்புறம் சுரேஷ் சக்கரவர்த்தி, அறந்தாங்கி நிஷா, அப்புறம் முக்கியமாக காளி வெங்கட் ஒரு சின்ன ரோலில் போறாரு. இவங்க எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்க தாண்டி நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸில் அர்ஜுன் சிதம்பரம் உள்ளிட்ட சிலருமே போகிறாங்க. பட் ஓவராலாக இதுதான் இந்த படத்தோட காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தா, மீல் மங்கி அப்படிங்கிற ஒரு ஃபுட் டெலிவரி கம்பெனியில் அர்ஜுன் தாஸ் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு யாரை பார்த்தாலும் கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வினோதமான ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு மனநல பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த மனநல பிரச்சனையை கோப்பப் பண்ணிட்டு தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கால் வைக்கிற இடத்துல எல்லாம் பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட லைஃப் லீட் பண்ணிருக்காரு. இதுக்கு இடையில அவருக்கு துஷாரா விஜயனோட அறிமுகம் கிடைக்குது. ஸோ அது காதலாக மாறுது. ஸோ அப்படி காதலாக மாறுறப்ப துஷாரா விஜயனுக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்கு இவர் ஹெல்ப் பண்ண போகிறார். அதனால இவங்க ரெண்டு பேருமே ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் இவங்க ரெண்டு பேர் எப்படி வெளியே வந்தாங்க, அண்ட் முக்கியமா அர்ஜுன் தாஸோட அந்த மனநல பிரச்சனை என்னாச்சு, அதனால அவர் எடுக்கிற முடிவுகள் என்னென்ன அப்படிங்கறதான் இந்த அநீதி. படத்துல யாரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சிறப்பா இருந்துச்சு அப்படின்னா, அர்ஜுன் தாஸ் கதையின் நாயகனா ரொம்பவே சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்திருக்காரு. முக்கியமா அந்த ஒரு ஆசிலேஷன், நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், கொலை பண்றோமா இல்ல இது பண்றோமா அப்படின்னு யோசிக்கிற அந்த இடம் ரொம்பவே சிறப்பா யதார்த்தமா இருக்குன்னு கூட சொல்லலாம். அதை பார்த்தா நமக்குமே பயம் வருது. அதாவது ஒருவேளை கொலை பண்ணிடுவாரோ இல்ல கொலை பண்ணியிருப்பாரோ இல்ல என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற அந்த பதைப்பு அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை சிறப்பா திரையில கொண்டு வந்திருக்காரு. அண்ட் துஷாரா விஜயன் கதையோட நாயகியா வராங்க. அவங்களுக்குமே ஒரு மீட்டியான ரோல் தான், அதை அவங்க சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களை தாண்டி ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணது எனக்கு கேட்டா காளி வெங்கட் அப்படின்னு சொல்லலாம். அவரோட ஸ்கிரீன் டைம் படத்துல ரொம்பவே கம்மி தான். இன்ஃபேக்ட் ஒரு ஃபிளாஷ்பேக்ல ஒரு சின்ன போர்ஷன்ல தான் போறாரு. பட் அவரோட யூஷுவல் அந்த டெம்ப்ளேட்லேருந்து வெளியே ஒரு டைலாக் டெலிவரியிலேருந்து பாடி லாங்குவேஜ் பல விஷயங்கள் மாற்றி நடிச்சிருக்காரு. அது இந்த முக்கியமாக அவரோட கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதமும் அதை அவர் திரையில கொண்டு வந்த விதமும் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. இந்த படத்தோட ஒரு ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா அர்ஜுன் தாஸுக்கு அடுத்து காளி வெங்கட் தான் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை தவிர கிரே ஷேட்ல வனிதா விஜயகுமார், அர்ஜுன் சிதம்பரம், சுரேஷ் சக்கரவர்த்தி உள்ளிட்டவங்க போறாங்க. அவங்களுக்குமே கதையில ஒரு சாலிடான இடம் இருந்துச்சு. அவங்களுமே குறைவில்லாம தான் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அநீதி படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அங்காடி தெரு மூலமா ஒரு மிகப்பெரிய அந்த தொழிலாளர்கள் உழைப்பு சுரண்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி வசந்த பாலன் பேசியிருந்தாரு. இதுல அந்த ஆன்லைன் டெலிவரி, அதாவது இந்த மாதிரியான துரித உணவு நிறுவனங்கள் அவங்க அந்த மாதிரி ஊழியர்களை எப்படிலாம் சுரண்டுறாங்க அப்படிங்கிறத ஒரு ஆஸ்பெக்டா இந்த படத்துல காட்டியிருக்காரு. பட் அதை கொஞ்சம் டெப்தா போயிருக்கலாம். பட் அதை தாண்டி இந்த கதைக்கு எந்த அளவு தேவையோ அதை மட்டும் இந்த படத்துல பயன்படுத்தியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சோஷியல் கமெண்ட்ரி அவரோட படத்துல தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். படத்தோட அடுத்த பாசிட்டிவ், கதை ஆரம்பிச்சு கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்னாலுமே அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை தொடங்கினதுக்கு அப்புறம் ஸ்கிரீன் பிளே ரொம்பவே வேகமா தான் போகுது. எங்கேயுமே தேங்கி நிக்கல படம். அதுவும் குறிப்பா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிற கட்டத்துல வர சில பல ட்விஸ்டுகள், அடுத்தடுத்த சம்பவங்கள், செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சோன்னு வர அந்த பெரிய பிரச்சனை, இதெல்லாமே ரொம்ப சிறப்பா கோக்கப்பட்டிருக்கு. ஒரு நல்ல திரைக்கதைக்கான அடையாளமாக தான் அது எல்லாமே காட்சிகள்லாம் அடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில படம் என்கேஜிங் ஃபேக்டராகவும் சொல்ல வந்த பிரச்சனையை தெளிவா நம்மளை அந்த டென்ஷனோடவே சொல்ல வச்சதுக்காகவும் ஒரு பாராட்டுகள். இதை தாண்டி மனநல பிரச்சனை அப்படிங்கிற ஒரு ஆங்கிளை நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அதுல சில குறைகள் இருக்கு, அதை நம்ம அடுத்த செக்ஷன்ல பார்ப்போம். பட் ஓவராலா ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ எப்படிலாம் ஒருத்தர் பாதிக்கும், அதுவும் குறிப்பா சமூகம் அது மேல இன்னும் அடி கொடுக்க அந்த ஒரு மனுஷன் எந்த அளவு பொறுத்துக்க முடியும், அந்த பொறுமை போச்சுன்னா என்னெல்லாம் பண்ணுவாங்க, அதுக்கு அவரோட சோஷியல் பேக்ரவுண்ட்லேருந்து பல விஷயங்கள் எப்படி காரணமாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாகவே இந்த படத்தில் ஸ்டோரியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்டாகவும், குறிப்பாக ஒருத்தர் கொலை செய்கிறார் அப்படின்னா அவங்களோட முன்னாடி ஃப்ளாஷ்பேக்கில் யூஸ்வலான டெம்ப்ளேட் இருக்கும். பட் இதில் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு அவருக்கு ஏன் அந்த மாதிரி ஆச்சு, அவர் ஏன் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காரு அப்படிங்கிறத நல்ல டீட்டெயிலிங்காக ஒரு எமோஷனலாகவே சொல்லியிருக்காங்க. அந்த எமோஷனல் கோஷன் தான் இந்த படத்தோட ஹீரோ கூட நம்மளை கனெக்ட் பண்ண வைக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அவர் தப்பு தான் பண்ண போறான்னு தெரிஞ்சாலும் நமக்கு அது ஓகே, அவர் தப்பிக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குது. அது இந்த படத்தோட இன்னொரு பாசிட்டிவ்.
அடுத்ததா படத்தோட டெக்னிக்கல் ஃப்ரண்ட்ல வந்து எட்வின் சாக்கேவோட கேமரா ஒர்க் நல்லாவே இருந்துச்சு. நிறைய நைட் ஷாட்ஸ் வந்து படத்துல எடுத்திருக்காங்க. சிட்டிஸ்கேப் நிறைய இடத்துல காட்டியிருக்காங்க. அது எல்லாமே சிறப்பா வந்திருக்கு. அடுத்து படத்தோட இன்னொரு சோல் பீஸ் அப்படின்னா அது வந்து ஜிவி பிரகாஷோட ஒர்க் தான். பாடல்களா இருக்கட்டும், பின்னணி இசையா இருக்கட்டும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர 2 பாடல்கள் ரொம்பவே இம்ப்ரெசிவா தான் இருந்துச்சு. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே அந்த மூடை எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் குறிப்பா சைக்கலாஜிக்கல் ஆங்கிள் விளையாடும் போதும் சரி, அந்த அடுத்து என்ன அப்படின்னு ஒரு கட்டம் வந்து நிற்கிது இல்லையா, இது இந்த பிரச்சனைலேருந்து இவங்க எப்படி வெளியே வருவாங்க அப்படின்னு யோசிக்கும் போது வர அந்த மியூசிக் இருக்கட்டும், இது எல்லாமே அந்த சிச்சுவேஷனை ரொம்பவே எலிவேட் பண்ணி நமக்கு வந்து அந்த பெர்ஃபெக்டான ஒரு அந்த மூடை வந்து கிரியேட் பண்ணிடுது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் ஜிவி பிரகாஷோட ஒர்க் வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒன்று. அநீதி படத்தில் இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூ முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா பாசிட்டிவ்ல, அதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, அவருக்கு வந்து இந்த நாயகனுக்கு வந்து கொலை செய்யறதுக்கான அந்த இது எண்ணம் வந்து மனசுல இருந்துகிட்டே இருக்கு. யாராவது அவர்கிட்ட பிரச்சனை பண்ணாலோ இல்லை அவரை வந்து ஒரு மாதிரி அஃபெக்ட் பண்ணாலோ அவங்கள வந்து கொன்றணும் அப்படிங்கிற ஒரு மன ஓட்டம் வந்து அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கும் அவர் எடுத்துக்கிறாரு. பட் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுல நேம் பண்றதுல சில குழப்பங்கள் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு இடத்துல குரோனிக் டிப்ரெஷன் அப்படிங்கிறாங்க, ஒரு இடத்துல ஓசிடி அப்படிங்கிறாங்க. பட் ரெண்டுமே ரொம்ப வித்தியாசமான பிரச்சனைகள். ஓசிடி அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம், குரோனிக் டிப்ரெஷன் அப்படிங்கிறதும் வேற ஒரு விஷயம். இதை தாண்டி கொலை செய்யற அர்ஜ் இருக்கு அப்படிங்கிறதும் வேற ஒரு விஷயம். பட் இது எல்லாத்தையும் சேர்த்து வெவ்வேறு பேர்ல ஒரே கான்செப்டை அழைச்சது ஏன் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஒரு உளவியல் ரீதியாக யார்ட்டையாவது ஒரு ஆலோசனை கேட்டாவது அது அந்த ஆங்கிளை இன்னும் கொஞ்சம் தெளிவாக காமிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அந்த ஒர்க் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு நெகட்டிவ். அடுத்து படத்தோட இன்னொரு பிரச்சனை, படம் ஆரம்பிச்சோன்னா ஒரு அரை மணி நேரம் நமக்கு படம் வந்து எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவில்லை. ஒரு முதல் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே இதுதான் படத்தோட மையக்கருவா இருக்கும், இதை நோக்கி தான் படம் போகுது அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் வருது. ஏன்னா ஆரம்பத்தில் அந்த ஆன்லைன் டெலிவரி, அவங்களோட ஊழியர்களோட கஷ்டங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டப்படுது. சரி இதை பற்றி தான் படம் பேச போகுது அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு கிரைம் ஆங்கிளில் படம் வந்து டேர்ன் ஆகுது. திரும்ப கிளைமேக்ஸில் டுவர்ட்ஸ் எண்ட் திரும்ப அந்த ஆன்லைன் டெலிவரி அந்த இண்டஸ்ட்ரியை பற்றின ஒரு கமெண்ட்ரி வந்து வருது. இந்த மாதிரி ஒரு தெளிவில்லாத போக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் இருந்துச்சு, டுவர்ட்ஸ் எண்டும் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு படம் இதை நோக்கி தான் போகுது, இதை பற்றி தான் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இன்னுமே தெளிவாக காமிச்சிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு டிராபேக் என்னன்னா, படத்தோட தேர்ட் ஆக்ட் அதாவது டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் எனக்கு தெரிஞ்சு படம் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு முடிஞ்ச ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த கதை வந்து நிறைவடைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த காட்சிகள் அடுத்து வந்து ஒரு 20 நிமிடங்கள் வந்து பரபரப்பாகவே போனாலுமே அது இந்த படத்தோட ஒரு ஆல்டர்னேட் எண்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. நம்ம முன்னாடி இந்த இங்கிலீஷ் படத்திலாம் பார்த்துருப்போம், 2 கிளைமேக்ஸ்லாம் வச்சிருப்பாங்க, அந்த கிளைமேக்ஸ் நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் டிவிடி வந்திருக்கு ஒரிஜினல் டிவிடியில். பட் அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல இந்த படம் போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த முன்னாடியே அந்த படத்தை முடிச்சிருந்தாலும் ரொம்ப எஃபெக்டிவா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அதை தாண்டி அந்த ஆல்டர்னேட் எண்டிங் கிளைமேக்ஸுமே மோசம் இல்லை, அதுவுமே ஒரு முக்கியமான ஒரு சமூக அரசியலை பேசுகிற மாதிரி தான் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால அதுவுமே ஒரு பெரிய டிராபேக் இல்லை. பட் ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அநீதி படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, வசந்தபாலன் திரும்ப ஒரு சமூக பொறுப்போட ஒரு கிரைம் த்ரில்லர், ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படத்தை வந்து அணுகியிருக்காரு. அது வந்து உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அங்காடி தெரு அண்ட் வேற வெயில் அப்படியான படங்கள்லாம் ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு படம் இல்லை அப்படின்னாலுமே ஜெயில் அளவுக்கு மோசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்கு. அந்த வகையில் ஒரு தவிர்க்கவே முடியாத ஒரு படமாக தான் அநீதி வந்து இருக்கு. ஒரு ஹார்ம்லெஸ்ஸான ஒரு வாட்சா, ஒன் டைம் வாட்சா இந்த படம் இருக்கும். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி. மில்க் பர்ஃபி, சாக்கோவா, மில்கி டேட், ஸ்ட்ராபெரி பஞ்ச், ஆரஞ்சு பஸ்ட் என பாலில் செய்த எண்ணற்ற இனிப்பு வகைகள் கிடைக்கும் தமிழகத்தின் தரமான தமிழ் இனிப்புகள். இப்பொழுது கஸ்டமைஸ்ட் காம்போ பேக்குகளும் உண்டு.